வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர்கள் அல்லது அதை கற்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நிர்பந்திப்பது எந்த விதத்திலுமே பயனற்ற ஒரு செயலை ஏன் செய்வதற்கு அவர்கள் நம்மை நிர்பந்திக்கிறார்கள் என்றால், ஹிந்தியின் வழியே ஒரு அரசியல் ஆதிக்கத்தை நம் மீது செலுத்த விரும்புகிறார்கள், ஒரு பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறார்கள், ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறார்கள் என்பதை தவிர அதற்குள் நியாயமான காரணங்கள் எதுவுமே இல்லை. நாம் ஹிந்தியினுடைய சமூக பொருளாதார பயனின்மைகள் பற்றி கடந்த 4 நாட்களாக பேசினோம். சரி, ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஜெர்மனி கற்றுக்கொள்கிறீர்கள், பிரெஞ்சு கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அங்கு மகத்தான இலக்கிய செல்வங்களும் தத்துவ செல்வங்களும் அங்கு இருக்கின்றன. நவீன உலகத்தோடு தொடர்புடைய பல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களும் கூட அதோடு தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ சீன மொழி கற்றுக்கொள்கிறவர்கள் கூட அப்படி நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களுக்கு வணிகத்திற்கு பயன்படுகிறது என்றெல்லாம் சொல்வதை நாம் கேட்கிறோம். ஆனால் ஹிந்தி மொழிக்கு ஏதாவது ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஹிந்தி மொழியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான மொழிகளினுடைய கலப்பிலிருந்து உருவான எந்த தனித்தன்மையும் இல்லாத ஒரு மொழி ஹிந்தி. சரி, அதில் ஏதாவது மிகப்பெரிய காப்பியங்கள், மிகச்சிறந்த இலக்கிய பிரதிகள் அல்லது ஒரு தத்துவ நோக்குகள் அல்லது வேறு விதமான ஒரு பண்பாட்டு சார்ந்த மிகச்சிறந்த கூறுகள் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஒரு மொழியை கற்கிற போது நாம் பண்பாட்டு கூறுகள், மொழியியல் கூறுகள், இலக்கிய செழுமைகள் காரணமாக கற்பதில் ஒரு பயன் இருக்கிறது. இப்போ உதாரணமாக பிற மொழியைச் சேர்ந்த ஒருவர் தமிழ் மொழியை கற்கிறார் என்று சொன்னால், ஒரு 2000 வருட இலக்கிய செழுமையை கொண்ட ஒரு மொழியாக, ஒரு செம்மொழியாக தமிழ் இருக்கிறது. தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு ஒரு மகத்தான ஒரு இலக்கிய பாரம்பரியம் சார்ந்த ஒரு பார்வைகள் கிடைக்கின்றன. ஹிந்தியின் மூலமாக நமக்கு அப்படி கிடைக்கக்கூடியது என்ன? ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவ நூல் ஒன்றை சொல்லுங்கள், இலக்கிய நூல் ஒன்றை சொல்லுங்கள், எதுவுமே இல்லை. ஆனால் தமிழில் அப்படி சொல்வதற்கு எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. உதாரணமாக திருக்குறளையே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாம் போய் நீங்கள் தமிழை கற்றுக்கொண்டு இதையெல்லாம் படியுங்கள் என்று நாம் சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கிறோம்? தமிழினுடைய சிறப்பை அறிவதற்கு நம்முடைய படைப்புகளை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம், உலகம் முழுக்க கொண்டு செல்கிறோம். இதுதான் ஒரு ஜனநாயகபூர்வமான ஏற்பாடாக இருக்க முடியும். இதையும் தாண்டி ஒருவர் தமிழை படிக்க வேண்டும் என்று பிற மொழியைச் சேர்ந்த ஒருவர் வந்தால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதே போல் இந்தியை ஒருவர் இங்கிருந்து கற்பதுமே ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி பார்க்கிற போது அடிப்படையில் எந்த விதமான இலக்கிய செழுமையோ இலக்கிய செம்மையோ இல்லாத ஒரு மொழியை நாம் ஏன் படிக்க வேண்டும்? படிப்பதனால் பொருளாதார பயன் கிடையாது, வேலைவாய்ப்புகள் கிடையாது, தொடர்பு மொழி என்ற வகையிலும் அது ஒரு அர்த்தமற்ற ஒன்று. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு மொழி என்ற அளவிலாவது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஒன்றிய அரசினுடைய அகங்காரத்தை தவிர அதற்கு வேறு எந்த பொருளுமே இல்லை. அகங்காரம், ஆதிக்க நோக்கு, இன்னும் சொல்லப்போனால் பல மொழிகளை ஹிந்தி சிதைத்திருக்கிறது. மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இன்றைக்கு ஹிந்தி தங்கள் மொழியை ஆக்கிரமித்து அதை சீரழித்திருப்பதைக் கண்டு இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்குரலை வெளிப்படுத்துகிறார்கள். வங்க மொழியை இந்தி பெருமளவிற்கு சிதைத்திருக்கிறது, மலையாளத்தை சிதைத்திருக்கிறது, கன்னடத்தை சிதைத்திருக்கிறது, இன்னும் பல கிழக்கிந்திய மொழிகளை இந்தி சிதைத்திருக்கிறது என்கிற குரல்கள் இன்றைக்கு எழுகின்றன. இந்திக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநிலங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்தியை திணிக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் தமிழ்நாடு தான் உறுதியுடன் எதிர்த்து நிற்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உறுதியுடன் எதிர்த்து நிற்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மிதிவண்டியில் இருவர் சேர்ந்து போக முடியாது. இப்போது எப்படி தலைக்கவசம் ஹெல்மெட் வைக்கவில்லை என்றால் காவலர்கள் பாதையில் வழிமறித்து பிடித்து கொள்ளுகிறார்களோ, அதுபோல அப்போது மிதிவண்டியில் 2 பேர் வந்தால் அதற்கு டபுள்ஸ் என்று பெயர். டபுள்ஸ் வந்ததற்காக காவலர்கள் நிறுத்தி அதற்கு தண்டம், ஃபைன் போடுவதும் உண்டு, காவல் நிலையத்திற்கே அழைத்து செல்வதும் உண்டு. அப்படி ஒரு நிகழ்ச்சி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. 2 இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் ஒரு மிதிவண்டியில் ஒன்றாக வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சென்னை அண்ணா சாலை, அன்றைக்கு அதற்கு மவுண்ட் ரோடு என்று பெயர், மிக உயர்ந்து நிற்கிற அந்த எல்ஐசி கட்டிடத்துக்கு எதிராக 2 பேரும் வருகிற போது அங்கே இருந்த காவலர் அவர்களை நிறுத்திவிட்டார். நிறுத்தி, ஏன் 2 பேரும் வந்தீர்கள், வாருங்கள் என்று அவர் எதிரே இருக்கிற காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார். இப்போதும் அந்த காவல் நிலையம் அங்கே இருக்கிறது.
அந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று 2 பேரை பற்றிய குறிப்புகளையும் அவர் எடுத்தார். தம்பி உன் பேர் என்ன? அவர் சொன்னார். உங்கள் அப்பா பேர் என்ன? சொன்னார். என்ன வேலையில் இருக்கிறார்? அதையும் சொன்ன பிறகு குறித்து கொண்டு அடுத்தவரை பார்த்து உங்கள் பெயர் என்ன என்றார்கள். அதை குறித்து கொண்டு அப்பா பேர் கேட்டார்கள். சொன்னார். ஆனால் அப்போது அவர்களுக்கு சட்டென்று புரியவில்லை. குறித்து கொண்டார்கள். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டபோது அவர் அமைச்சராக இருக்கிறார் என்ற உடனே அந்த குறிப்பெடுத்த காவலர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி உங்கள் அப்பா பேர் என்ன சொன்ன? கருணாநிதி என்று சொன்னேன். ஓ, கருணாநிதி என்றால் பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி? ஆமாம், அவருடைய அதை முதல்லையே சொல்லக்கூடாதாப்பானார். அன்றைக்கு அந்த மிதிவண்டியிலே போனவர் பெயர் ஸ்டாலின். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் அன்றைக்கு நண்பரோடு அவர் விவேகானந்தா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். இந்த அண்ணா சாலையில் 2 பேர் அந்த மிதிவண்டியிலே போனதனால் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். பெயர் கேட்ட போதும் அந்த காவலருக்கு வித்தியாசம் தெரியவில்லை. ஸ்டாலின் என்று சொன்னால் அன்றைக்கு யாருக்கும் தெரியாது. அப்பா பெயரை சொல்லும் போதும் தலைவர் கலைஞர் பெயரில் பலரும் இருக்கிறார்கள் என்பதால் இவர் யாரோ ஒரு கருணாநிதி என்று நினைத்து கொண்டார். பிறகு அமைச்சர் என்று சொன்ன உடனே தான் அவருக்கு பகீர் என்றது. நீ முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதாப்பா என்றார். யாராக இருந்தாலும் குற்றம்தான். அது ஒரு பக்கம். எதற்காக என்றால் தன் தந்தையின் பெயரை சொல்லி எப்போதும் தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டதில்லை. தானாகவே இருந்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய செய்தி. அதே போலத்தான் நெருக்கடி நிலை காலத்தில் 1976 ஜனவரியிலே தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் 75 ஜூன் 25 நெருக்கடி நிலை இருக்கிறது. ஆனாலும் அது தமிழ்நாட்டில் தன் கோரமுகத்தை காட்டத் தொடங்கியது திமுக கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகுதான். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களினுடைய மகன் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நெருக்கடி நிலையிலே அழைத்து கொண்டு போனார்கள். சிறையிலே கடுமையான சித்திரவதைகளுக்கு அவர் உள்ளானார். எதற்காக அந்த பழைய நிகழ்ச்சியையும் இதையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் என்றால், அப்போது உன் அப்பா பெயர் என்ன என்று கேட்டு கருணாநிதி கலைஞரினுடைய மகன் ஸ்டாலின் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். 76 அவர் கலைஞரின் மகன் என்று தெரிந்ததால் எடுத்து சென்றார்கள். வேறு எந்த காரணமும் இல்லை. அன்றைக்கு எந்த குற்றத்தையும் அவர் செய்திருக்கவில்லை. கலைஞர் மகன் என்று தெரிந்ததால் விடுவித்து விடலாம் என்று கருதிய காலமும் இருந்தது. கலைஞர் மகன் என்று தெரிந்த காரணத்திற்காகவே தண்டிக்க வேண்டும் என்று கருதிய காலமும் இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டுத்தான் அவர் அரசியலில் கடந்து வந்து ஒரு கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அவர் ஆகியிருக்கிறார் என்பது ஒரு பெரிய செய்தி. மார்ச் 1 அவருடைய பிறந்த நாள். அவருக்கு இயல்பாக அப்பாத்துறை ஐயாத்துறை என்றுதான் கலைஞர் பெயர் வைப்பதாக இருந்தார். அதாவது ஐயா என்பது பெரியாரை குறிக்கும், துறை என்பது அறிஞர் அண்ணாவினுடைய பிற்பகுதி பெயர். இரண்டையும் சேர்த்து ஐயாத்துறை என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் சோவியத் நாட்டினுடைய அதிபர் ஸ்டாலின் அவர்கள் இறந்து போன போது அந்த பெயரை சூட்டிவிட்டேன் என்று கலைஞர் சொல்லுவார். தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மார்ச் 1 பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது.
அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது,
அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நமக்கு முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.